திருச்சி கிழக்கில் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் தவேக தலைவர் விஜய் அவர்கள். காலையிலிருந்தே அறக்க அடுத்தடுத்து பிரேக்கிங் நியூஸ்கள். ஏர்போர்ட்டுக்குள்ளே சண்டை, ஏர்போர்ட்டுக்குள்ளே பவுன்சர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் சண்டை, ஏர்போர்ட்டுக்கு வெளியே போலீஸ்க்கும் ரசிகர்களுக்கும் சண்டை. ரசிகர்களா நிர்வாகிகளா அனுமதிக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு தெரியல. விஜய் ஏர்போர்ட்டிலிருந்து வெளியில் வந்ததுமே ரோட் ஷோ போய் கொண்டிருக்கிறார். திடீரென வாகனத்திலிருந்து அவர் கீழே இறங்கியது, அதை கட்டுப்படுத்த போலீஸ் திணறியதுன்னு அடுத்தடுத்து விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் செங்கோட்டையின் பொறுப்பாக பார்த்துக்கிட்டதுனால ஓரளவுக்கு ஒருங்கிணைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பார்வைகளும் வந்து கொண்டிருக்கிறது. விஜயனுடைய வேட்புமனு, அதை ஒட்டிய பிரச்சாரம் எதை நோக்கி பயணிக்கிறது, அரசியல் களம் விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. விஜய் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாருனாலே அது ஒரு பிரச்சனைக்குரிய இடமாகத்தான் மாறுறது. தொண்டர்கள் பின்தொடர்றதும் அடிபடுறதும் இது எல்லாமே வழக்கமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கி திருச்சியில் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. இதுலேயும் எந்த விதமான மாற்றம் இருக்கலை அப்படிங்கிறது தான் செய்திகள் தகவல்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது? விஜய் அவர்கள் அவருடைய 2 தொகுதி செங்கோட்டையின் திரும்ப 4 தொகுதியில் போடலான்னு ஏன் சொல்கிறாருன்னு தான் தெரியல. 4ம் தள்ளுபடி ஆகணும்னா காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவருடைய உதாரணம் அம்மா போட்டிட்டு இருக்கிறாங்க 4 தொகுதியிலாம். அந்த தேர்தலில் அவங்க 4 தொகுதியிலையும் நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ணி அதை தள்ளுபடி பண்ணாங்கிறது அவருக்கு ஏன் ஞாபகம் வரலன்னு நமக்கு உள்ளபடியே தெரியல. 2001 அவங்க எங்கேயும் நிற்கலை அப்படிங்கிறத அவருக்கு நம்ம நினைவுபடுத்தணும். ஒரு மூத்த தலைவர் தான். அவருடைய ஆர்கனைசேஷன் ஒர்க் இன்னைக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அங்கே மேடை அமைக்கப்பட்டது, மற்ற விஷயங்கள், க்ரௌடு கண்ட்ரோல் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு பிளான்டாகவே மற்ற எல்லாத்தையும் விடவும் பிளான்டாக இருக்குது. குறிப்பாக கடந்த மாதிரி இங்கே சென்னையில் இருந்ததை விட அது கொஞ்சம் மெரிட்டோ கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கிறார். கொஞ்சம் முன்னேற்றம் இருந்திருக்கு. அவர் நடத்தின இடங்களில் கம்பேரிட்டிவ்லி பெரிய பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்ததா இல்லை. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை காட்டுறதா இருக்கு. ஆனால் விஜயனுடைய விஷயம், ஏன்னா அவர் போவதற்கு முன்பாகங்கிறது கிளம்பி விட்டு வெளில வர போறாருன்னே பிரேக்கிங் அடிச்சாச்சு. நம்ம சேட்டலைட் எல்லாம் வந்துட்டாரு, வர போறாரு, கிளம்பிக்கிட்டு இருக்காரு, காருக்குள்ள ஏறுறாரு, காருக்குள்ள இந்த காலை எடுத்து வச்சுட்டாப்புல, அடுத்த காலை எடுத்து வலது காலை வச்சு ஏறி இருக்காப்புலங்கிறதெல்லாம் வந்த வேகத்துக்கு. அதுக்கு முன்னாடி அங்கே ஏர்போர்ட்டில் ஒரே பதற்றம் தான். என்னென்னா விஜயனுடைய பவுன்சர்கள் அவங்க போய் அங்கே தனியாக பேரிகேட் மாதிரி தடுப்புகளை அமைத்திருக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் வந்தபோது ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு செய்தி சேகரிக்க போன செய்தியாளர்களோட ஒரு தள்ளுமுள்ளு ஒரு ரசாபாசம் ஆயிருக்குங்கிறத பார்க்க முடியுது. இது உள்ளே நடந்துகிட்டு இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்ண போலீஸ் எங்கன்னு பார்த்தா போலீஸ் வெளியே தாவேக்கா நிர்வாகிகளோட மல்லு கட்டிட்டு இருக்கிறாங்க. எங்களை ஏங்க நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே விடலை, எங்கள் தளபதியை நாங்கள் உள்ளே போய் மாலை போட்டு வரவேற்க கூடாதா, நீங்கள் எப்படி விட மாட்டேன்னு சொல்லுவீங்க அப்படின்னு அங்கே தனியாக பெரிய ரசாபாசம். இதெல்லாம் தாண்டி அவர் வெளியில் வந்து ஏறினதும் ஏறி அவர் கொஞ்சம் தூரம் அந்த ஏர்போர்ட்டு இது தாண்டினதுலேருந்தே முழுக்க வாகனத்தில் மேலே இருந்து கை காட்டிக்கிட்டு வர்றது தான் அவருடைய டாக்டிக்காக இருக்குது. பின்னாடி ஒரு பெருங்கூட்டம் போலீஸ் வரணும், பின்னால் ஒரு பெருங்கூட்டம் வந்துட்டே இருக்கணும். போலீஸு அது அவங்களுடைய பாதுகாப்பு, இவருடைய இந்த ஒய் பிரிவுக்கான பாதுகாப்பு, இதை தாண்டி பின்னாடி ஒரு ரசிகர் பட்டாளம் அப்படிங்கிறது. வண்டி ஒன்றும் பெரிய வேகத்துக்குலாம் போல, அவங்க ஓடியே பின்னாடியே வர மாதிரியான ஒரு வேகத்தில் பலரும் பார்த்தா ஒரு வேளை அப்படி ரிட்டர்ன் போயிடுவாங்களோன்னு அதில் ஒரு சிலர் போனாலும் பரவாயில்லங்கிறதுக்காக இந்த டாக்டிக்ஸ். ஏன்னா ஆரம்பத்தில் என்ன சொல்லப்பட்டதுன்னா இதற்கு பர்மிஷன் முதல்ல கேட்கப்பட்டதாங்கிற கேள்வி இருக்குது. ரோட் ஷோவுக்கு பர்மிஷன் கொடுக்கல. அவங்க அர்ச்சனா பட்நாயக் அவர்களை பார்த்து கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. இதை தாண்டி அவருடைய இது இருக்குது. திடீர் நாட்டில் நிப்பாட்டிட்டு இறங்கிட்டார். இறங்கினது அதுக்குள்ளே ஒரு பெருங்கூட்டம் சூழ வருது. திரும்பவும் அவரை பயணத்தை தொடர் வைக்கிறாங்க மேலே ஏற சொல்லி. அதுக்குள்ளே ஒரு பெருங்கூட்டம் சூழ்ந்துருச்சுங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. வேட்புமனு இந்த விஷயங்கள் அதெல்லாம் போய் வழக்கம் போல் இங்கே போட்டு அதே வேட்புமனு தான் அதை கொண்டு போய் அங்கேயும் தாக்கல் பண்ணிருக்கேன். அப்புறம் இதுக்கு தனியாக சொத்து வரம்னு போட்டால் அங்கே ஒரு 600 கோடி, இங்கே ஒரு 600 கோடி, மொத்தம் 1200 கோடியான்னு யாராச்சும் பேசிட போகிறாங்க. ஒரே ஆள் ஒரே வேட்புமனு, தொகுதி மட்டும் வேற என்பதாகத்தான் எடுத்து இங்கே அப்படியே கொடுத்துருப்பாரு. அப்படியே அதனுடைய இன்னொரு காப்பி என்பதாகத்தான் அது இருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் இன்னைக்கு அங்கே போகிறாரு. இதற்கு அடுத்து அவருக்கு இன்னைக்கு தேதி 2, நாளை மறுநாள் நினைக்கிறேன், பாண்டிச்சேரியில் இந்த 4 இடத்துக்கு பிரச்சாரம் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்ட்ரா டைமிங்கும் ஒதுக்கி இருக்கிறாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுங்கிறதுக்காக. அவரு பாண்டிச்சேரி போய் கேட்டுட்டு வரட்டும். அதற்கு பிறகு திருச்சி கிழக்குக்கு எப்போ போவாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ 2 தொகுதியிலையும் என்ன பார்க்குறாங்க, இவர் வந்து ஜெயிக்கிறாருப்பா, ஜெயிச்சு வராரு, இல்லை நம்ம போட்டி போடுறோம், ஓட்டு போடுறோம், ஜெயிச்சிட்றாரு, 2த்துல ஏதோ ராஜினாமா பண்ணுவார். ஒருவேளை இப்போ நம்ம தொகுதி ராஜினாமா பண்ணிட்டாரா, அப்புறம் நம்ம எதுக்கு இவருக்கு ஓட்டு போட்டது வேஸ்ட்டு, நல்ல 1000 முதல் முறையாக வராருன்னு போட்டா அவருக்கு 2த்துல எது முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லணும். சரி
அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதனால இப்போ எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, அங்கே முதல் வேட்புமனுங்க 2வது வேட்புமனு, அப்போ நம்ம 2ஆம் பட்சமா இப்படி ஒரு உரையாடல். ஆமா, நீங்க திருச்சியில எல்லாம் முதல்ல போட்டிருக்கணும், ஏன் திருச்சியில 2வது வந்தீங்க? இல்ல, நீலாங்கரைக்கு பக்கத்திலே திருச்சி கிழக்கு இருந்திருந்தா அவர் அங்க போய் போட்டிருப்பாரு. பெரம்பூரை விட திருச்சி கிழக்கு பக்கமா இல்லையே, அதனால போடலைங்கிறது அவருடைய லாஜிக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திருச்சி கிழக்கு உங்களை யார் அங்க கொண்டு போய் வைக்க சொன்னது? அது அங்க இருந்து அப்படியே கொண்டு வந்து இந்த பக்கம் நீலாங்கரைக்கு இந்த பக்கம் வச்சிருந்தீங்க. இது யாரு செஞ்ச தப்பு? சதி. ஆமா, ஏற்கனவே எம்ஜிஆருக்கு இந்த சதி நடந்தது. அவரு தமிழகத்துல 2 இது என்ன, சென்னை மாதிரியே திருச்சியிலையும் தலைமைச் செயலகத்தை வச்சு உருவாக்கணும்னு நினைச்சாரு. அதுக்கு எதிராக சதி நடந்தது. இப்போ விஜய் அவர்களுக்கு எதிராக சதி நடக்கு. ஆமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சதி யார் பண்ணது, அது என்ன இதுன்னு தெரியல. இவங்களுக்கு மட்டும் வளைச்சு சதியா பண்றாங்க, நமக்கு தெரியல. இப்போ அடுத்து எந்த கட்டத்துக்கு போயிருச்சு அப்படின்னா, இந்த 2 இடங்களிலுமே அப்போ நம்ம இதெல்லாம் தாண்டி 2மே ஓரளவுக்கு வணிகமயமான நிறுவனங்கள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய இடமா இருக்கும். அந்த மாதிரியான இடங்கள்ல அவங்க பெரும்பாலும் எதிர்பார்ப்பு, ஏதாவது ஒரு பிரச்சனைனா தீர்த்து வைக்கிறது எம்எல்ஏ பக்கத்தில் இருக்கணும். நீங்கள் எம்எல்ஏவே வருவாரான்னு தெரியாது, அவரை தேடி போகணுன்னா நீங்கள் வியாபார ரீதியிலான இடங்கள்ல அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு, ஒரு உரையாடல், ஒரு இமீடியட்டாக தீர்வு கிடைக்கிறது, இந்த விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. அந்த செக்ஷன்ஸ் இவருக்கு ஓட்டு போடுறதுங்கிறது ஒரு நெருடல் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ கடைசியாக அப்போ விஜய் ஃபஸ்ட்டு ஒரு வேளை அங்கே இங்கேங்கிறத தாண்டி நிறைவாக கடைசி நாள் அவருக்கு எது முக்கியம், எங்கே பிரச்சாரம் பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஏன்னா பிரச்சாரத்தை எங்கே தலைவர்கள் முடிக்கிறாங்கிறது ஒரு செய்தி, அது ஒரு முக்கியமான விஷயம். எங்கே அடுத்த 48 மணி நேரத்துக்கு உங்களுக்கு அந்த டைம் இருக்காதுங்கிறதுனால, ஸ்டெரிலைசேஷன் டைம்ங்கிறதுனால தலைவர்கள் முன்கூட்டியே முடிப்பாங்க. எங்கே முடிக்கிறாங்களோ அப்போ அவங்க நான் இங்கே தான் அப்போ நிற்க போகிறாரா, இதை ராஜினாமா பண்ண மாட்டாரான்னு ஒரு பார்வை வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு நுணுக்கி பார்க்குற அளவுக்கு தாவேக்கா அப்படி என்ன செய்ய அவங்கள நம்ப வைக்கிறது என்ன பண்ண போகிறாங்கங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா அவர்கிட்ட இப்போ அரசியல்னு பார்த்தா விவாதிக்கிறதெல்லாம் தான் இருக்குங்கிறது தான் பார்வை. தேர்தலுடைய ஆந்தம் நேற்று வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு பாடல். ஐ திங்க் ஒரு மகாலிங்கம் அவர்களும் விஜய் அவர்களும் பாடினதுன்னு நினைக்கிறேன். அது சிங்கர் என்ன வழக்கமாக சினிமா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னா கீழே சிங்கர் யாருன்னு போடுவாங்க. இது கட்சியினுடைய வெப்சைட்டுங்கிறதுனாலே என்னன்னு தெரியல, அந்த பாடலுக்கு கீழே பாடியவர் பெயர் போடல, விஜயும் உள்ள பாடி இருக்கிறாரு. அந்த பாட்டை கேட்டீங்களா, அப்படி எனர்ஜெட்டிக்காக இருக்கா, வைபு எப்படி இருக்கு உங்களுக்கு? வைபு செமையா இருக்கு. அவர் சினிமாவுக்கு போட்ட மாதிரியே போட்டிருக்கிறாரு. இந்த அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் எல்லாமே சினிமாத்தனமாக தான் இருக்குது. இந்த பாடலும் அதை ஒட்டி தான் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஒரு பாட்டு தெலுங்கில் போட்ட அதே அவரோட ஓன் பாட்டையே தமன் அந்த மெட்டில் இங்கே தூக்கி போட்டார். அதுக்கு முன்னாடி விட்ட ஒரு சாங்குக்கும் ஒரு சிக்கலாச்சு. அதில் அந்த மாதிரி தான் இருக்குது. விசில் சத்தம் கேட்டு அதிர போது ஸ்டேட்டு அப்படின்னுட்டு, விசில் சவுண்டுக்கு ஸ்டேட்டே அதிர போகுது அப்படின்னு. நான் தன்னந்தனி ஆளு, நீ ஏளனமா பாரு, கொஞ்சம் நவுந்தேன்னா பின்ன 8 கோடி பேர் அப்படின்னுட்டு லிரிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நவரணுமே. அதுக்கு நவர மாட்டாரே, கடைசி வரைக்கும் ஏளனமாக பார்க்குற மாதிரியே சூழல் அமைஞ்சிருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவர் திரும்ப நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்னை விமர்சிக்கிறாங்க, அவங்களுக்கு பதில் சொல்கிறேன்னே. அதாவது அந்த பிம்பத்தை மறுபடியும் கட்டி பூதாகரமாக அமைக்கக்கூடிய விஷயத்தை தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பாடலும் அப்படிதான் வந்திருக்கு. இப்போ நீங்கள் சொல்ல வரீங்கன்னா அதுக்கு அர்த்தம் உங்ககிட்ட கட்டமைப்பே இல்லைங்கிறதா உங்க மேலே வைக்கப்படுற விமர்சனமே. நீங்கள் 2 விதமான விஷயங்கள். ஒன்று மாஸ் பேஸ்டு பார்ட்டி, அதாவது மாஸ் லீடர் அப்படிங்கிற ஒரு அவருடைய முகம் அதுதான், அவர் தான் கட்சி. அதாவது அவர் சொன்னபடி விஜய் தான் தமிழ்நாடு தான் விஜய்னு எனக்கு தெரியாது. ஆனா விஜய் தான் தாவேக்கா தான் விஜய்ங்கிறத நம்ம ஏற்றுக்கலாம். கொள்கை கோட்பாடு இந்த விஷயங்களை அதை பற்றி எல்லாம் பேசாத, நான் அண்ணா வந்தா என்ன பண்ணுவேன் அதான் விஷயம், அவ்வளவுதான். ஸோ அப்படி இருக்கிறதுனால இவர் மாஸ் பேஸ்டு பார்ட்டி. இன்னொன்று லீடர் பேஸ்டு பார்ட்டி, அந்த மாஸ்ங்கிறத விட இன்னொன்று கேடர் பேஸ்டு பார்ட்டி. அதாவது அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு இருக்கும். இவங்களுக்கு அப்புறம் அவங்க பொதுச் செயலாளர், அவர் கீழே மாவட்ட செயலாளர், ஒன்றியம், பகுதி, இந்த நகரம், இது என்ன ஹைராக்கியோ இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள போகக்கூடியது அந்த கட்டமைப்பு வேற. விஜய் இன்னும் இப்படியே தான் இருக்கே தவிர அது கேடர் பேஸ்டாக மாறலை. நீங்கள் பெருந்தலைவர்களாக எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வந்தாலும் அவர்கள் கட்டமைத்திருந்த கட்டமைப்புங்கிறது தான் அவர்களுக்கு பிறகு இந்த கட்சியில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத சூழல் வந்தபோதும் கூட அந்த கட்சி அமைப்பு அப்படியே இருந்து அடுத்த தலைவர் வருகிற வரை அது சர்வைவ் ஆச்சு. அதை செய்யறதுக்கான முயற்சிகளே விஜய் எடுக்கலைங்கிறது தான் அவரின் மீதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஏன்னா இப்போ திருச்சி கிழக்கு மக்களுக்கு அவர் இதுக்கப்புறம் வருவாரான்னு தெரியாமல் இன்னைக்கு சொல்கிற கேம்பெயின்லேருந்து வாங்கி அடுத்த 20 நாள் அதை வச்சிருந்து ஓட்டு போடணுமா என்கிற கேள்வியும் இருக்கிறது. இதில் என்னென்னா அவர் பெரம்பூரில் பேசியதும் சரி, இல்லை இங்கே பேச போகிறதும்
தொகுதியில் என்ன பிரச்சனை அவர் பேசாமல் ரொம்ப பிளைனாக வழக்கமாக திமுகவின் மீது ஆக்சுவலாக அதை எடுத்து கம்பேர் பண்ணி வீடியோவே போட்டிருந்தாங்க. முந்தின நாள் அந்த வேட்பாளர் அறிவிப்பு ஹோட்டலில் என்ன பேசினாரோ அதே பாயிண்ட்டை அப்படியே அச்சு பேசாம அடுத்த நாளும் பேசியிருக்கிறார். அதாவது அவர் புதிய புதிய வசனங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், சிரமம். அதனால முந்தின நாள் வாசிச்சதையே அடுத்த இதுலயும் வாசிச்சிருப்பாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? வழக்கமா அவர் தானே அதுதானே பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்க இருக்கிறது அப்படியே டிட்டோ மாறாம வருதுங்கிறத எடுத்துதான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப தொகுதிக்கு போறீங்க, நீங்க நிக்கிற தொகுதி அங்க என்னெல்லாம் பிரச்சனை, ஏன் இப்ப இருக்க எம்எல்ஏ வேண்டாம் நீங்க அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ணணும்ல. எய்தர் அது திருச்சி கிழக்குல இனிகோ இருதராஜ் அவர்களோ டாக்டர் இருதராஜோ இங்க திரு ஆர்டி சேகர் அவர்களோ இவங்களாம் இன்குமெண்ட் எம்எல்ஏ இப்ப இருக்கக்கூடிய தற்போது எம்எல்ஏக்களை எதிர்த்து போறீங்க. அவங்க செய்யாம விட்டது என்ன? அந்த மாவட்டத்துக்கு அந்த தொகுதி என்ன வேணும், திமுக அதை எப்படி கண்டுக்கல, அந்த மாவட்டத்தை எப்படி வஞ்சித்து இருக்கிறார்கள். ஸ்டாலின் ஒரு நரேட்டிவ் எடுக்கிறார் இல்லையா, டெல்லி எப்படி தமிழ்நாட்டை வஞ்சித்ததுன்னு அவர் 2019 24 ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அதுக்கு ஒரு பட்டியல் போட்டார். இந்த பட்டியலை விஜய் போடுறாராங்கிறதான் கேள்வி. அது ஏதாச்சும் நீங்க சொன்னீங்கன்னா தான் நம்ம ஊர் பிரச்சனையை பேசியிருக்காருப்பா. தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல என்னென்ன விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கானது தனி செய்ய வேண்டியது. அதை தாண்டி இந்த குறிப்பிட்ட தொகுதி மாவட்டத்துக்குள்ள தொகுதி, ஏன்னா இங்க நீங்க நிக்கிறீங்க. இப்ப தொகுதி மக்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியுமானா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, இவருக்கு நம்ம தொகுதி பிரச்சனைலாம் தெரிஞ்சிருக்குன்னு அவங்க என்ன நீங்க அதை பத்தி பேசினாதான் தெரியும். கனெக்ட் ஆகும், அப்பதானே கனெக்ட் ஆகும். நீங்க இந்த பிரச்சனைகள் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் போராடிட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை இதெல்லாம் தொட்டாதான் அவனுக்கு நம்ம விஷயங்களை பேசுறாருயா, அப்ப இவர் ஏதாவது பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். நீங்க பாட்டுக்கு பழையபடி போய் திருச்சினா உச்சி பிள்ளையா இருக்கும், எல்லாம் போன முறை திருச்சி மரக்கடையில பேசினா அதே டைலாக்கே பேசுங்கன்னு வைங்க. இதைத்தான் தளபதி நீ பேசிட்டாருங்கிற அளவுக்கு தான் அது கனெக்ட் ஆகும். இப்போ இதுல ஒரு கேள்வி, விஜய் யாருடைய வாக்குகளை பாதிக்க போகிறார்? ஏன்னா அவருடைய குறி மொத்தமுமே எந்தெந்த பக்கங்கள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது நம்ம தியரட்டிக்கலாக பார்க்குறோம் அப்படின்னா, ஏன்னா விஜயினுடைய பேட்டர்ன் அவர் இயங்கியலும் அப்படி தான் சொல்லுது. இப்போ நேற்றைக்கு ஒரு சர்வேவும் கூட அதிமுக 3வது இடம் அவருக்கு பெருவாரியாக அவர் எடுக்கிறது அதிமுக ஓட்டுன்னு தான் நம்மளால் அவங்களுடைய இந்த ஓட்டு பர்சன்டேஜ் லோக்பாலினுடைய அந்த போலினுடைய அந்த சர்வே நமக்கு பார்க்க முடியுது. பட் அதை தாண்டி இப்போ விஜயனுடைய வாக்கு ஒரு கட்சிக்கு எப்படிலாம் நீங்கள் வாக்கு கிடைக்கும், நம்ம தியரட்டிக்கலாக பேசுவோமே. ஒரு கட்சி ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு கட்சியாக அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு 2 ஓட்டு இருக்கும். ஒன்று அவங்களுக்கான ப்ரோ ஓட்டை, அவர்களுடைய ஆதரவு, அவங்க பேசக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆதரவாக. 2வது அவர்கள் யாரோ ஒருவரினுடைய எதிர்ப்பு ஓட்டை வாங்குவார்கள், ஆன்டி ஓட்ஸ் அப்படின்னு. ஆமா, இந்த நபர்களுக்கு போட வேண்டாம், அப்ப யாருக்கு போடணும்? அதாவது இன்னும் ஒருத்தவங்களை எதிர்த்து அவங்களை எதிர்க்கணும்னா எனக்கு போடுங்கன்னு கேட்கக்கூடிய ஆன்டி ஓட்டு. அவங்களுக்கு எதிரான ஓட்டு இல்லை, அவங்களுடைய மெரிட்டுக்காக போடப்படுகிற ஒரு ஓட்டு ஒரு கட்சிக்கு. அவர்கள் ஒருவரை எதிர்ப்பதன் மூலமாக அந்த எதிர்ப்பு ஓட்டை எனக்கு போடுங்கன்னு கேட்கறது. இப்போ திமுக எடுத்து அவங்க ப்ரோ ஓட்டில் அவங்க மாநில நலன் பேசுவாங்க, மொழி உரிமை பேசுவாங்க, சமூக நீதினு பேசுவாங்க. இதெல்லாம் வச்சு அவங்க பேசி ஒரு இயக்கம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஓட்டுகள் இப்போ விஜய் இதை வாங்கணும்னா இந்த டோன் அவர் பேசணும். அவர் மாநில உரிமை பேசுகிறாரா, மொழி நலன் பேசுகிறாரா, சிறுபான்மையின நலன் பேசுகிறாரா இல்லைங்கிற அந்த சிக்கல் இருக்கு. அதை விட அவங்க டிஎம்கே வச்சிருக்க எதிர்ப்பு ஓட்டு ஆன்டி பிஜேபி ஓட்டு. பிஜேபி அவர் எதிர்க்கிறாரா? இப்போ நேற்றைக்கு எஃப்சிஆர்ஏ ரெகுலேஷன்ஸ் அவங்க நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வராங்க. சிறுபான்மை அமைப்புகள், இயக்கங்கள், தனிநபர்கள் இவங்களை வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த ஃபண்ட் சார்ந்த விஷயங்களில் அவங்க ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போய் அதை முடக்குவதற்கான முயற்சிகளில் இறங்கி இருக்கிறார்கள். இது ஒரு சட்டம் வருது. அமித்ஷா 4 நாளைக்கு முன்னாடி பொது சிவில் சட்டம் கொண்டு வருவான்னு அசாமில் பேசுகிறாரு. அப்போ நீங்கள் ஆன்டி பிஜேபினா இதெல்லாம் நீங்கள் எதிர்த்து பேசணும். ஐடி ஆக்டில் ஒரு மாற்று திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதெல்லாம் மிக மோசமானது. திருநர் உரிமையில் பறிக்கக்கூடிய திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் 4 நாளைக்கு முன்னாடி கொண்டு வராங்க. நீங்கள் ஒரு விங்கு வச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு திருநர் உரிமைக்காக ஒரு விங்கு இருக்கிறது, சிறுபான்மையினருக்காக நீங்கள் விங்கு வச்சிருக்கீங்களா இல்லைன்னு தெரியல, ஆனால் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிற இடம் இருக்குது. அப்போ திமுகவினுடைய ப்ரோவையும் விஜயால வாங்க முடியாது, ஆன்டியும் விஜயால வாங்க முடியாது. சீமானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு 3 விதமான ஓட்டு. ஒன்று சீமான் என்கிற அந்த நபர், அவருடைய பேச்சாற்றல், அவருடைய விஷயங்கள், அவருக்காக அடுத்து அவர் பேசக்கூடிய தமிழ் தேசியம் என்பது அந்த ஒரு லைன் இருக்கிறது. 3வது அவர் எதிர்க்கிறார்னா திமுக அதிமுக 2 பேரையும் எதிர்க்கிறார். இப்போ விஜய்க்கு சீமானை போல இவர் ஒரு பேச்சாளர்னால அவர் தொடர்ந்து பேசுறதில்லை. இவருக்கு என்ன தெரியும்ன்றது ஒரு அறிவுசார் தளத்தில் நின்று அவர் செய்யறதே இல்லை. சீமானுடைய ஓட்டுங்க அப்படி வரப்போகிறது இல்லை. இவர் தமிழ் தேசியம் அதிகபட்சம் பேசுறது 2 வருஷத்துக்கு முன்னாடி மாவீரர் நாள் அன்னைக்கு மாவீரம் போற்றுறதும்னு ஒரு ட்வீட்டை போட்டார். அதை தாண்டி ஒரு தமிழ் தேசியம் விஜய் பேசுனதில்ல, அந்த ஓட்டம் இன்னைக்கு டிஎம்கே ஏடிஎம்கேல ஒரு ஏடிஎம்கேவை தொடலை. ஏன்னா ஒரு பெரிய செக்ஷன் என்ன சொல்லுவாங்க, 1967க்கு பிறகு தான் தமிழ்நாடு நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பக்கூடிய அந்த தளத்தில் அந்த கட்டமைப்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு பெருங்குழு இல்லை ஒரு குறுங்குழு
அவங்க ஒரு கன்சிடபிள் ஓட்டாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க 7 நாள் சீமானுக்கு போட்டாங்க. நாட்டில் கமலுக்கும் அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. 2 பேரையும் தட்டணும். விஜய் அதிமுகவை தொடாத வரைக்கும் அவங்க இவருக்கு போட யோசிப்பாங்க. ஸோ அப்போ சீமானும் அன்அஃபெக்டட், இவங்களும் அன்அஃபெக்டட். ஏடிஎம்கேவை எடுத்தால் அவங்களுடைய யூஎஸ்பி, அவங்களுக்கான ப்ரோ ஓட்டுங்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கிற தனிநபர் பிம்பங்களுக்காக கிடைத்தது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த அளவுக்கு இல்லைனாலும் அவர் ஒரு தலைவராக தன்னை பொசிஷன் பண்ணுறதுக்கான இதை பார்த்துட்டு இருக்கிறாப்புல. அவங்களுக்கு ஒரே இது திமுக எதிர்ப்பு. அவர் கருணாநிதி ஒரு தீய சக்திங்கிறது தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு. இந்த திமுக எதிர்ப்பை தான் விஜய் பேசுகிறாரு. அப்போ நேரடியாக அவரை காலி பண்ணி தூக்க வேண்டிய ஓட்டு ஏடிஎம்கேவோட ஓட்டாக தான் இருக்கிறதுங்கிறதுனால இப்போ இன்னும் கவனமாக வேலை செய்ய வேண்டியது அதிமுக. சமீப நாட்களாக அவர்களும் கடுமையாக பிரச்சார களங்களில் பேச தொடங்கி இருக்கிறார்கள். திடீர்னு பார்த்தா நம்ம விராலிமலை விஜயபாஸ்கர் அவர்கள் தான் நினைக்கிறேன், அவராக ராஜேந்திர பாலாஜின்னு தெரில, விராலிமலை நேற்றுக்கு நடந்துச்சு, முந்தின நாள் ராஜேந்திர பாலாஜி, அஜித் அவர்கள் எடப்பாடிக்கு ஒரு கப்பு தர மாதிரி, கோப்பையை தர மாதிரி ஒரு ஃபோட்டோ, பின்பக்கம் ஒரு ராஜேந்திர பாலாஜிக்கிற மாதிரி ஏஐல ரெடி பண்ணி அவருக்கு பரிசை வேற கொடுத்தாங்க. விஜய் அஜித் பேர்லாம் இங்கிட்டு வாங்கன்னு கூப்பிடுறாரு. விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள், சூப்பர் ஸ்டார் அஜித், இதெல்லாம் வளைக்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்க, ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மெட்டிகுலஸ் பிளானாக தான் இது இருக்குது. தேர்தல்களும் சுடுபிடித்திருக்கு. விஜய் போயிட்டு தொடர்ந்து அவர் இயங்கட்டும். அவர் ரெகுலராக வர ஆரம்பித்தார். ஒரு சிம்பிளான கேள்வி தான் அது. இவர் அரசியல் திறனை வளர்த்த ஜெகதீஸ்வரன் கேட்ட ஒரு கேள்வி, நம்ம அதை மட்டும் கேட்டோம்னா பல விஷயங்கள் புரிஞ்சிடும். விஜய் பெரம்பூரிலிருந்து கொளத்தூரில் போக அவங்க ஸ்டேட்மெண்ட் படி 3 மணி நேரம் ஆச்சு. நிகழ்ச்சி ரத்துன்னு கேன்சல் பண்ணியாச்சு. நீலாங்கரைக்கு எப்படி அடுத்த 3/4 மணி நேரத்தில் போனார்? 8 மணி நேரம்லாம் இருக்கணும். டிராஃபிக் மக்கள் கூட்டிட்டாங்கல்ல. கேன்சல் ஆன பிறகு அவருக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி 3/4 மணி நேரத்துக்குள்ள அவர் போய் சேர முடிஞ்சுது? அடுத்த நாள் காலையில் போயிருக்கணும். ஏன்னா நீங்கள் கொளத்தூர் டு பெரம்பூர் டு கொளத்தூரே உங்களுக்கு 3 மணி நேரம்னா, இங்கே கேன்சல் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஆனால் கூடின மக்கள் கலையாமல் போகிற வழியெல்லாம் கூடியிருந்தா எப்படி நீங்கள் 3/4 மணி நேரத்தில் வீட்டுக்கு போனீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டார். அது ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. அஃப்கோர்ஸ் தேர்தல் வேகத்தில் எல்லாமும் ஆடி காற்றுல அம்மியும் பறக்குங்கிற மாதிரி இல்லான ஒரு வேகத்தில் எல்லாம் போயிட்டுருக்கிறது. மிகச்சிறப்பாக எல்லாரும் கேம்பெயின் பண்ணட்டும், மக்களிடம் பேசட்டும், மக்கள் பார்த்து சரியாக இடம் போட்டு அவங்க முடிவு எடுப்பாங்க. என்னென்ன சுவாரஸ்யங்களை சுமந்து கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.